இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் த பவுண்டரி லைன் புத்து. நம்ம வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துலயும் இருக்கிறோம். பரபரப்பான மேட்சை முடிச்சுட்டு இருக்கிறோம். என்ன சொல்றதே தெரியல. இது வந்து முதல் மேட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க டேர்ன் அரவுண்ட் நடக்கிறப்ப கூட கொஞ்சம் சந்தேக பார்வையோட பார்த்த திரு ஸ்ரீராம் அவர்களே, இந்த ஆர்சிபி வெற்றி உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஆமாங்க, எல்லாருக்குமே சமர்ப்பிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு வெற்றி. இப்படி 6 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணி ஒரு டீம் வரும்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, இந்த அளவுக்கு டர்ன் அரவுண்ட் நான் எதிர்பார்க்கல. ஏதாவது ஒரு மேட்ச் நடுவுல சறுக்கிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் கூட. அதாவது அவங்க அடிச்ச ரன்னை விட 18 ரன் ஏற்கனவே அது கழிக்கப்பட்டுருச்சு. 201 தான் ரியலிஸ்டிக்லி டார்கெட், கெட்டபிள் டார்கெட் சின்னசாமி ஸ்டேடியம்ல. அதை இப்படி போலிங் போட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன மாதிரி எஃபர்ட் சூப்பரா ஆடினாங்க. இந்த சீசனோட ஒரு ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் பால் வரைக்குமே நம்ம வந்து முந்திர பால் வரைக்கும் சொன்னோம் வரைக்குமே பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஆர்சிபியோட பேட்டிங் வந்து வழக்கமா ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. கோலியும் டியூப்ளசிஸும். சிஎஸ்கேக்குமே ஒரு நல்ல பவர் பிளேல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க. ஆமா, அந்த மழை பெஞ்சது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது அந்த டைம்ல மாய்ஸ்சர் இருந்ததுனால சாண்டர் நல்லா திருப்பினாரு. ஆனா ஜடேஜாவும் தீக்ஷனாவும் போட்ட வேகம் ரொம்ப அதிகம். சாண்டர் வந்து முக்காவாசி பால் அந்த 88ல இருந்து 95 கிலோமீட்டர்ல போட்டாரு. இவங்க வந்து 98ல இருந்து 105 கிலோமீட்டருக்குள்ள பால் போட்டாங்க. அதுவும் பால் ஒவ்வொரு தடவை ஃபீல்ட்ல போறப்ப ஈரமா இருந்துச்சு கிரவுண்ட். இப்ப கூட லைட்டா கொஞ்சம் ஈரம் இருக்கு. ஏன்னா செகண்ட் இன்னிங் அவங்களும் பால் தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை போயிட்டு வரப்ப பால் ஸ்கிட் ஆன் ஆகி பேட்டுக்கு வந்துச்சு. அது கொஞ்சம் வசதியா அமைஞ்சிச்சு. அவங்க 2 பேரும் தாண்டி கிரீனு, ரஜத் பட்டிதார், டிகே, மேக்ஸ்வெல்னு வந்த எல்லாருமே வந்து சரியான பேட்டிங் இல்ல. ரொம்ப நல்லா ஃபுல்லா அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை அப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணி ஒரு நல்ல பேட்டிங், சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. அதாவது சிஎஸ்கேவுக்கு துஷார் நல்லா போட்டாரு. இந்த மேட்ச் வந்து சரியா போடல. சிமர்ஜித் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. இந்த மேட்ச் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஓவர்ஸ் பெருசா கிடைக்கல அவருக்கும். ஓகே, ஆர்சிபி பெட்டரா பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங்ல பெட்டர் டீமா இருந்தாங்க இன்னைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சேசிங் சிஎஸ்கே பண்ணாங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு ஃபயரோட தான் இருந்தாங்க. ஃபீல்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா விராட் கோலி எல்லாம் அந்த ஒரு ரன் கூட வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாரு. அந்த ஃபேஃப்ட் பிளேசஸ் கேட்ச பாத்துருப்பீங்களே, ஐயோ என்ன மாதிரி சீசனோட பெஸ்ட் கேட்ச் அதான் அப்படின்னு இப்பவே கொடுத்துடலாம். அப்படி ஒரு கேட்ச், மேட்ச் வின்னிங் கேட்ச். எப்படி இருந்துச்சு அவங்களோட அந்த டிஃபெண்ட் பண்ணது? எப்படி இருந்துச்சு? அந்த வெறி இருந்துச்சு. வேற சிஎஸ்கே வந்து நடுவில் ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப், ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப். 2 அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறப்ப லாக்கி ஃபர்கியூசன் எடுத்துட்டு வந்தாரு. அது ஒரு முக்கியமான விக்கெட்டா இருந்துச்சு. லாக்கி ஃபர்கியூசனுக்கு ஃபர்ஸ்ட் பால்லே நீங்க விக்கெட் கொடுத்துட்டீங்க. ஸ்லோவர் ஒன் போட்டார். ரஹானே மிட் ஆஃப் உள்ள லென்த் பால் சொல்லிட்டு தூக்கி அடிக்க பார்த்தா ஸ்லோவர் ஒன் அதுல மாட்டினாரு. அங்க ஒரு விக்கெட். ரச்சின் ரவீந்திரா செட்டில்டு பேட்டர், அவரோட விக்கெட் போனது ரொம்ப முக்கியமான கட்டம். ரன் அவுட்ல போனது. ஆமா, அங்கதான் கட்ட துறக்கி கட்டம் சரியில்லைன்னு ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்திருக்கோம். சிவம் துபே அடிக்கலைன்னா சிஎஸ்கே தோக்குறாங்க. சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது இன்னைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. 15 பாலுக்கு ஒரு 7 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அதை பத்தி சொல்லுங்களேன். சிவந்து பிளான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அக்ரெசிவா இருந்தாங்க. விராட் கோலி அவர் வந்து இப்படி ஒரு 2 தடவை முறைச்சாரு பக்கத்துல வந்து. பட் பிளான், கிரிக்கெட்டிங் பிளான் பாத்தீங்கன்னா லாக்கி ஃபர்கியூசன் வந்து ரிப்கேஜுக்கு போடுறாரு. ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர், டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர். அதாவது இப்படி லைட்டா தொட்டு விட பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டர் இருக்காரு, தூக்கி அடிக்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டர் வச்சிருக்கேன். அந்த பிளானிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி சிவம். அதுல என்ன கவனிக்கணும்னா மேக்ஸ்வெல்லையும் கொண்டு வந்தாங்க உள்ள. அவரை கொண்டு வந்து ஒரு வேலை ஒன்றும் பண்ண முடியல அந்த சமயத்துல. லைன் லென்த் எல்லாமே பெட்டரா இருந்துச்சு. லாஸ்ட்ல அவங்க ரவீந்திர ஜடேஜா MS தோனிக்கு போட்டப்ப கூட முக்காவாசி பால் ஹார்ட் லென்த் உடம்புக்கு போடுறாங்க. 4 தான் நிறைய அடிக்க முடிஞ்சே தவிர அந்த டைம்ல சிஎஸ்கே நிறைய 6 அடிக்க முடியல. அங்க ஒரு மாதிரி குரூஷியலா அவங்களோட பிளானிங் பெட்டரா இருந்துச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் 2-3 ஓவருக்கு வருவோமே, ஜடேஜா தோனி கொண்டு வந்துட்டாங்க நெருக்கி. ஒரு மாதிரி அதுவும் லாஸ்ட் ஓவர்ல தோனி அடிச்ச 6 கிரவுண்டுக்கு வெளியே போச்சு. ஆமா, 110 மீட்டர் நினைக்கிறேன். இல்லைங்க, அது கடைசியில ஆர்சிபிக்கு சாதகமா அமைஞ்சிச்சு பாத்தீங்களா? ஏன்னா நடுவுல நிறைய தடவை பால் சேஞ்ச் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா பால் ரொம்ப ஈரமாகுதுன்னு. இப்ப MS தோனி அடிச்ச 6 கிரவுண்டுக்கு வெளில போனோடனே அது வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல் டாஸ் பால். சோ அவர் வந்து ஸ்லோவர் ஒன் ட்ரை பண்ணி ஃபுல் டாஸா போயிருக்கு 6. அடுத்தது புது பால் வந்துருச்சு, ட்ரை பாலா அவர் வந்து MS தோனியோட விக்கெட் எடுத்தாரு. அது கொஞ்சம் கிரிப் ஆகி வரும்ல, உங்களுக்கு ஸ்கிட்டான அந்த ஃபீலிங் ஈரமா இருக்காது. அதுல ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் நினைக்கிறேன், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அது அந்த விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்துல் தாகூர் வந்தாரு. ஜடேஜாவுக்கு போட்ட அந்த லாஸ்ட் 2 பால் அதான் வந்து கேம் சேஞ்சிங் பால். ஏன்னா இதே மாதிரி சிச்சுவேஷன்லாம் லாஸ்ட் நம்ம ஃபைனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஜடேஜா ஒரு 6 ஒரு பவுண்டரின்னு அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு.
இப்போ 2 பால் ரெண்டுமே பீட்டன், அடிக்க முடியல அவரால. ரெண்டுமே ஸ்லோவர் ஒன்னு, ரெண்டுமே மெதுவா போட்டாங்க. அதுல வந்து எஸ் தயாளுக்கு பாராட்டுகள். போன தடவை மோஹித் சர்மா நல்லா போட்டுக்கிட்டு இருந்தப்போ 2-3 பேர் அவர்கிட்ட வந்து பேசுவாங்க. பட் இந்த தடவை அவரா விட்டாங்க. எனக்கு எஸ் தயாளுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. போன சீசன் இதே பிளேயர் 29 ரன் ஒரு பேட்டர் இருக்கு, 5 6 கொடுத்தாரு ரிங்கு சிங்குக்கு. அதுக்கப்புறம் பெருசா கேம் டைமே கிடைக்கல. இந்த சீசன் ஆர்சிபியோட டர்ன் அரவுண்டுக்கு முக்கியமான பிளேயரா இருந்திருக்காரு எஸ் தயாள். வெரி வெரி ஹாப்பி ஃபார் மென்டலி பிசிக்கலி ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி அவரே வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாரு அந்த ஓவருக்கு அப்புறம். இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்ததுக்கு ஒரு 3 ரீசன் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? முதல் ரீசன் வந்து மெயின் பிளேயர்ஸ் மிஸ்ஸிங். சீசன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு கான்வே மிஸ்ஸிங்கா இருந்தார். ரச்சின் ரவீந்திரா அதை கேப்பை ஃபில் பண்ணுவாருன்னா பண்ணல. அந்த அளவுக்கு வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பண்ணல. அண்ட் இந்த மாதிரி குரூஷியல் மேட்ச்ல கிரிப் ஆகிற விக்கெட்ல உங்களுக்கு பத்திரனா முஸ்தபிசூர் ரொம்ப ரொம்ப குரூஷியலான போலர்ஸ். அவங்க வந்து இதை 100% யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய போலர்ஸ் இல்லைன்றது ஒரு பெரிய வருத்தம். அண்ட் ஓவராலாவே ஒரு சில பிளேயர்ஸ் மேல டிபெண்டன்சி ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த சீசன். இது இந்த 3 பெரிய காரணங்கள். இன்னைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு ருத்ராஜ் இல்லை அப்படிங்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனது அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு நெகட்டிவா போச்சு. அங்கிருந்து ஆர்சிபி பக்கமா கேம் வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்ச்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒன்னு ருத்ராஜ், ஒன்னு தூபே. 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா டிபெண்டன்சி அதிகம் தானே சொல்லி ஆகும். ஆனா இப்போ சிஎஸ்கே இந்த மாதிரி வெளியே போறது வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா ஆர்சிபி இந்த மாதிரி உள்ள போவாங்க, சிஎஸ்கே இந்த மாதிரி வெளியே போவாங்கிறது யாருக்கும் இல்லைங்க. நான் நேத்து முந்தா நேத்து நம்ம பேசுறப்ப சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆர்சிபி மிரட்டலான டீம், பயங்கரமான டீம். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னதுன்னா, ஒரு சில மேட்சஸ் வந்து சிஎஸ்கே தோத்தா என்ன தோனி 2 6 அடிச்சிட்டாரு எங்களுக்கு அது போதும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. நான் அப்ப உங்ககிட்ட கேட்டேன், அது எப்படிங்க போதும்? அது போதாது, அதை தாண்டி நீங்க வின் பண்ணி ஆகணும். அது நடக்கல. ஹோப்ஃபுல்லி எம்எஸ் தோனி இன்னொரு சீசன் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில ஃபைனல் மேட்ச் அப்படின்ற ஒரு கனவு தவிடுபடியா இருக்கு. அதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியா இப்போ இருக்கு. மேபி இதுதான் வந்து தோனியோட லாஸ்ட் மேட்சோ, அதுலயும் வந்து ஃபைட் பண்ணி ஃபினிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி தோத்து வந்து போயிருக்கிறாரு அப்படின்னு வந்து ஃபேன்ஸ்லாம் இப்பவே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் அவர் வந்து இந்த சீசன்லேயே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த சீசன் மெகா ஆக்ஷன் வருது, அதில் எப்படி போய் அவர் ரிட்டைன் பண்ண சொல்லி அவரே கேட்பாரா, இல்லை பண்ணுவாங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கு மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா. அப்படி பார்க்குறப்போ இது லாஸ்ட் கேமாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனி இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே அவர் வந்து என்ன இப்போ எவ்வளோ பிளேயர் ரிட்டென்ஷன் தெரியாது. இந்த போன ஆப்ஷன்லேயே ஞாபகம் இருக்கா, மெகா ஆப்ஷன்லேயே என்ன ஃபர்ஸ்ட் பிளேயரா ரிட்டைன் பண்ணாதீங்க, செகண்ட் பிளேயரா ரிட்டைன் பண்ணுங்கன்னு அவரே கேட்டு ஜடேஜாவுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ரிட்டைனர் இது போச்சு. ஸோ இந்த பிரான்சைஸ் அதெல்லாம் பார்க்காது, தோனி எடுக்கிறதா டிசிஷன். இன்னைக்கு கூட அவங்க ஜெயிச்சப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்களே தவிர வேற பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பிரான்சைஸ் பிளேயர்ஸ்க்கு ஆஃப் கோர்ஸ் வலிக்கும், அவங்களுக்கு ஒரு வலி இருக்கு. ருத்ராஜோட கேப்டன்சி ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு பிளேயர் வந்து வராரு, நான் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, அப்படி இருக்கிற பட்சத்துலயுமே அந்த சீசனை முடிக்க முடியல நல்லபடி அப்படிங்கிறப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? இல்ல, எனக்கு ஓவராலா ருத்ராஜோட கேப்டன்சி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான், பெரிய பாடம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் கேப்டன் ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து பயங்கர மிரக்கல் எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் பெருசா கேப்டன்சி பண்ணதே இல்லை. இதுவே நீங்க ஒரு சன்ரைஸ் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் லெவல்ல இவ்வளவு வருஷம் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஒரு யங் கேப்டனா ஹீஸ் டன் அ டீசென்ட் ஜாப். ஒரு சில விஷயங்கள் இப்ப ரஹானே கடைசி வரைக்கும் அடம்பிடிச்சு பர்சிஸ் பண்ணது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் பெருசா ஒரு சில மேட்சஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு போலிங்கே கொடுக்காம ரொம்ப கர்டைல் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப இப்போ வந்து ஆர்சிபி உள்ள போயிட்டாங்க, எலிமினேட்டர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். எலிமினேட்டர் தான். ஸோ அவங்க என்னவா அடுத்து போறாங்க, அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும், யாரை மீட் பண்ண போறாங்கன்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு. இல்லை இன்னமும் நமக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்க்கும் வாய்ப்பு இருக்கு, ஆர்ஆருக்கும் வாய்ப்பு இருக்கு. செமையா இருக்கும் போட்டி. இவங்க இருக்கிற அந்த மொமெண்டம்ன்றது T20ல பெரிய வார்த்தை. அது ஆர்சிபி கிட்ட ஜெயிச்ச உடனே போட்டாங்க 6 out of 6 3 to 1. அது 9 out of 9 மாறுமா அப்படிங்கிறதா நான் அன்னைக்கு சொன்னேன். அவங்க எப்பெல்லாம் வந்து அந்த மினிமம் 5 மேட்சஸ் இன்ன ரோ ஜெயிச்சிருக்காங்களோ அப்பெல்லாம் அந்த 3 சீசனும் ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ இந்த சீசனும் ஃபைனல் வரதுக்கான சான்சஸ் அதிகமா, ஃபைனல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஸ்பிரிட் வந்து பாக்குறோம், ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாங்க, செம்மையா இருந்துச்சு பார்க்க. அவங்களோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நாமளுமே இன்னைக்கு கிரவுண்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் கவர் பண்ணி இருக்கிறோம். நாங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல இருக்கோம், சின்னசாமி ஸ்டேடியம்ல இருக்கிறோம். ஆனா அதுக்கான அறிகுறி எதுவும் தெரியாது இப்போ உங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்க ஒரு தனியா ஒரு ரூம்ல உட்காந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச் முத்து. தேங்க்யூ ஸ்ரீராம். ஓகே, திரும்ப சந்திப்போம், திரும்ப அதே ஜூம்ல சந்திப்போம். தேங்க்யூ சோ மச். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.